தமிழகத்தில் பதிவான 85% இந்த ஓட்டு, இந்த வாக்கு எதை நிர்ணயிக்கிறது, எதை நோக்கி பயணப்படுகிறது அரசியல் முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி பார்க்க இருக்கிறோம். இது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கு எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய நம்மளுடைய அந்த ரிவிஷன் ஆஃப் டேட்டா, எலக்டோரல் ரிவிஷன் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை சாதகமாக்கி இருக்கிறதா, இல்லை பாதிப்பை அதிகரிச்சிருக்கிறதா அப்படிங்கிறதும் நமக்கு மே 4ஆம் தேதி தெரியும். எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு என்பது 2021 தேர்தலையும் 2026 தேர்தலையும் கம்பேர் பண்ணும்போது 2021 தேர்தலில் 74% வாக்குப்பதிவு நடந்ததும் 74% அதே வாக்கை இன்றைக்கு ஈக்குவலைஸாக 85 விழுக்காடாக நிர்ணயிக்க வேண்டியது அந்த எஸ்ஐஆர் ரிவிஷனில் விடுபட்ட வாக்காளர்கள், அதே மாதிரி போலி வாக்காளர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இறந்து போனவர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தோராயமாக 70 லட்சம் பேர்களை நீக்கி இருந்தது தேர்தல் ஆணையம். அப்போ இது அத்தனையும் ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 2021 பதிவான 74 விழுக்காடும் 2026 பதிவான 85 விழுக்காடுகளும் ஈக்குவல் தான். அப்போ இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வருகை அப்படிங்கிறதும் வாக்குப்பதிவு என்பதும் ஒரு சுத்தமான ஒரு வடிகட்டிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயல்கிறது. இதனால் யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம் என்பதை ஆன்லைனில் பல கான்ஸ்பிரசி தியரிகள் உண்டு பண்ணா கூட இது மிக முக்கியமாக எப்படி இம்பாக்ட் செய்யும் என்பதை ரொம்ப ஆழமாக பார்க்கணும். முதலாக சைலண்டாக ஓட்டர்ஸ் வெளிவந்துள்ளார்கள் அப்படிங்கிற அந்த பார்வையும் இந்த அளவுக்கு டேர்ன் அவுட் அதிகரிப்பு, பொதுவாக முன்பு வாக்களிக்காதவர்கள், அதே மாதிரி பெண்கள், இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவர்கள் எல்லாமே அதிகமாக வாக்களித்ததை காட்டுகிறது. அது எல்லாத்தையும் தாண்டி சில மாவட்டங்களில் 90%க்கு மேலே டேர்ன் அரவுண்ட் செஞ்சதையும் இதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. இதில் மிக முக்கியமாக கரூர் தாவேகாவினுடைய களத்தில் கிட்டத்தட்ட 42 உயிர்கள் பலியான அதே கரூரில் கிட்டத்தட்ட தோராயமாக 92 விழுக்காடுகள் பதிவாயிருக்கிறது. இது தாவேகாவுக்கு எதிரான மனநிலையில் வாக்களித்தவர்களா, இல்லை தாவேகாவுக்கு ஆதரவான மனநிலையில் வாக்களித்தவர்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தான் மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட்டில் பார்க்கணும். அங்கே எலெக்ட் ஆகக்கூடியவர் தாவேகாவினுடைய வேட்பாளரா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகம், இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களா அப்படிங்கிறத இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.